2ஆம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில 2 ஆரையும் இணைக்க போறாங்களாம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. இந்த பட்ஜெட்னால பாதிப்புன்னு யாருக்கும் கிடையாது, பட் அனுகூலங்களும் யாருக்கும் இல்லை அப்படின்றதான் பாயிண்ட்டுங்க. நீங்க 12 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க, பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா பங்குச்சந்தையில முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 60,000 டாக்ஸ் ரிபேட் கிடைக்காது. ஸோ பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க தொடரல. நியூ டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னன்னா, நீங்க சம்பாதிங்க, அதிகமாலாம் சேமிக்காதீங்க, நிறைய செலவு பண்ணுங்க. நீங்க நிறைய செலவு பண்ணீங்கன்னா எக்கானமி நல்லா இருக்கும். ஆனா நீங்க நல்லா இருப்பீங்களான்னா அது கேள்விக்குறி. வாங்குற பணத்தை செலவு பண்ணீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு நல்லது, எக்கானமிக்கு நல்லது. ஆனா தனி மனிதருக்கு அது அவ்வளவு நல்லதான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 12 லட்சம் ரூபாய் பண்ணது மட்டும்தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ். அதை தாண்டி எதுவும் பெருசா எல்லாமே சொல்லுவாங்க, நாங்க இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணணுவாங்க. நான் எதுவும் பெருசா உருப்படியா பண்ண மாதிரி தெரியல. இந்த பட்ஜெட்டால பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் அப்படின்ற ஒரு பார்வையில ஒரு கேள்வி, யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க சார்? குறிப்பா ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க? இல்ல அப்படி ஒன்றும் பொதுவா ஆண்கள் பெண்கள்னு பிரிச்செல்லாம் பேச முடியாது இல்லைங்களா. பொதுவா ஒரு இந்த பட்ஜெட்னால பாதிப்புன்னு யாருக்கும் கிடையாது, பட் அனுகூலங்களும் யாருக்கும் இல்லை அப்படின்றதான் பாயிண்ட்டுங்க. அதாவது இந்த பட்ஜெட் ஒரு பாசிட்டிவான பட்ஜெட் இல்லைன்னு சொல்லலாமே தவிர இந்த பட்ஜெட் நெகட்டிவான பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன போன பட்ஜெட் லாஸ்ட் டைம் உங்க பட்ஜெட் போட்டப்போ அது நெகட்டிவான பட்ஜெட்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் இந்த பட்ஜெட் ஒரு பெருசா நெகட்டிவ் பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் இது ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்னு சொல்ல முடியாது. இது ஒரு நியூட்ரல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஒரு அனுகூலம் இல்லைன்றதே எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதுக்காக தான் கேட்டேன். அது சரி, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன் சார். சொல்லுங்க சார். இல்ல பெருசா பாசிட்டிவும் கிடையாது, பெருசா நெகட்டிவும் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு ஆண் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ நம்ம அந்த 12 லட்சம் அப்படின்றத வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது, ஒருத்தர் வேலைக்கு போறாரு வர்றாரு, அந்த பார்டர் லைன்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கனவெல்லாம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அதுல அவர் ப்ராஃபிட் அடைஞ்சாருன்னா அது அவருக்கு அவருக்கு ஓவராலா ப்ராஃபிட்டபிளா இருக்காது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அதாவது அவர் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் வந்ததுன்னா இவருக்கு இந்த டாக்ஸ் ரிபேட் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம் சார்? என்ன பண்ணா சரியா வரும் அப்படின்னு? அதான் ஒண்ணு பங்குச்சந்தையில முதலீடு பண்ணாம இருக்கலாம், வேற பிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போட்டுட்டு இருக்கலாம் இல்லைங்களா. அல்லது பங்குச்சந்தையில முதலீடு பண்றீங்கன்னா உங்க பேர்ல பண்ணாம வேற யார் பேர்ல, உங்க மனைவி பேர்லயோ அல்லது உங்க அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ அப்படி பண்ணலாம். ஓகே, அதுதான் வழி. ஆமா, அதுதான் வழி. இப்போ இதை தாண்டி இந்த இந்த பட்ஜெட்ல இருந்து நான் இந்த மாதிரி எனக்கான கெயினை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான சோர்சஸ் உண்டா சார்? இல்ல அதான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா. இப்ப நீங்க 12 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க, பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா பங்குச்சந்தையில முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 60,000 டாக்ஸ் ரிபேட் கிடைக்காது. அதுல லாபம் நீங்க எடுக்கணும்னா நீங்க வேற ஒருத்தர் மூலமா, அதாவது வேற ஒருத்தர்னா நம்ம பக்கத்து வீட்டு பேர்ல எல்லாம் போட முடியாது, நம்ம மனைவி பேர்லயோ அல்லது அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ அப்படி போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நீங்க ஒரு அனுகூலத்தை எடுக்க முடியும். ஓகே சார். உங்களோட பார்வையில அப்ப இந்த பட்ஜெட் நீங்க அனலைஸ் பண்ண விதத்துல எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒண்ணு என்னெல்லாம் இருந்தது சார்? இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கொஞ்சம் குறைப்பாங்க, அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸும் கொஞ்சம் குறைப்பாங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது குறைப்பாங்க. இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தால் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் போனவங்கலாம் திரும்பி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது எதுவுமே அவங்க பண்ணலை. ஸோ பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க தொடரலை. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சார். இப்போ இந்த 12 lakh அகைன் நம்ம பேசும்போது இப்போ இது இந்த உச்சவரம்பு அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்றது இந்த சேமிக்கக்கூடிய பழக்கத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நினைக்கிறது என்ன சார்? இல்ல அதுதான் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா. அதாவது இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு ஒன்று இருக்கு, நியூ டேக்ஸ் ரெஜிம்னு ஒன்று இருக்கு. அந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ல அது உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கு நீங்க வட்டி கட்டுறீங்க, அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ்ல கழிச்சுக்கலாம்.
அசல் பே பண்ணுறீங்க, அதில் வந்து ஏடிசின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 1.5 லட்சம் கழிச்சிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மெடிக்ளைம் இன்சூரன்ஸு அதனால வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு 50,000 கழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கழிவுகள் இருக்கும். கழிவுகள் போக மீதி இருக்கிறதுக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். அது வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜிம். ஆனால் அந்த ஓல்டு டேக்ஸ் ரிஜிமில் வந்து டேக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இந்த நியூ டேக்ஸ் ரிஜிமில் தான் உங்களுக்கு அந்த கழிவுகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வருமானம் வருதோ நீங்கள் மொத்தத்துக்கு டேக்ஸ் கட்டணும். நீங்கள் சேமிப்புலாம் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான வரி கழிவுகள்லாம் இருக்காது. ஆனால் நியூ டேக்ஸ் ரிஜிமில் வந்து டேக்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறதா நியூ டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத அது உங்களுடைய பர்சனல், நீங்கள் அது சொந்த வீடு இருக்கா, நிறைய வந்து இந்த கழிவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் இருக்கலாம், அல்லது நியூ டேக்ஸ். நியூ டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னன்னா, நீங்கள் சம்பாதிங்க, அதிகமாகலாம் சேமிக்காதீங்க, நிறைய செலவு பண்ணுங்க. நீங்கள் நிறைய செலவு பண்ணீங்கன்னா எக்கானமி நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்களான்னா அது கேள்விக்குறி. ஏன்னா நாம் இந்திய பொருளாதாரத்தில் நம்ம வந்து பொதுவாக வந்து சேமிப்புக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்கள் நம்ம. அது ஏன்னா பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள்லாம் யாரும் அவங்க பசங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பசங்க என்ன படித்தாலும் அந்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கும், அதுக்கு உண்டான ஒரு ஜாப் செக்யூரிட்டி, லைஃப் செக்யூரிட்டி எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு வேளை அந்த குழந்தைக்கு வந்து நாளைக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அதனால நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக சேமிப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நம்ம. அப்போ அந்த சேமிப்பை பங்குச்சந்தையில் போட்டிங்கன்னா அதில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்ததுனாக்கா, கேபிட்டல் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுக்கும் டேக்ஸ் கட்டணும், இந்த ரிபேட் 60,000 கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களை இன்டைரக்டாக வந்து நீங்கள் வாங்குற சம்பளத்தை செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்குற பணத்தை செலவு பண்ணீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு நல்லது, எக்கானமிக்கு நல்லது. ஆனால் தனி மனிதருக்கு அது அவ்வளோ நல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த 2 முறையில் நமக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலான்றது. பட் இன்னும் 1 வீக் லேட்டர் வந்து அது திரும்ப வந்து ரீடிஃபைன் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? இல்லை, அது அவங்க சொன்னது அது வேற. அதாவது டாக்ஸ் கோடுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வாரம் கழிச்சு அது வரும். அதெல்லாம் வந்து இந்த டாக்ஸ் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், சிம்பிளிஃபை அதுக்கும் அந்த பாலிசிக்கு சம்மந்தம் கிடையாது. அதாவது அந்த புது டாக்ஸ் கோடு வரும்போது டாக்ஸ் ரேட்ல எந்த மாறுதலும் இருக்காது. அது வந்து சும்மா அந்த லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, சிம்பிளா யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து புதுசா, அதாவது ஏற்கனவே வந்து நீங்க பழைய டாக்ஸ் ரெஜிம்ல இருந்தா நீங்க அங்கிருந்து புது டாக்ஸ் ரெஜிம்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க புது டாக்ஸ் ரெஜிம்ல இருந்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க பழைய டாக்ஸ் ரெஜிம்க்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது இதுல. ஓகே சார். சரி, இப்போ இது தாண்டி இப்போ ரயில்வே ஆகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ், அதுல நிறைய கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சார்? ரயில்வே பத்தி எந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க? இல்ல, பொது ரயில்வேலாம் ஒன்றும் பெருசா பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது, கரெக்டுங்களா? அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது நீங்க அந்த சேமிப்பை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல சேமிப்பெல்லாம் அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கணக்குல தான் வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த உங்க வருமானத்துல ஆட் ஆகக்கூடிய இது வந்ததுனாக்கா அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த 12 lakhs வந்து அந்த ரிபேட் கிடைக்கும். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்டர் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் கெயின்ல வராது, அது உங்க வருமானத்துல தான் ஆட் ஆகும். ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசா எதுவும் செஞ்ச மாதிரி இல்லை. அதாவது இந்த 12 லட்சம் ரூபான்னு பண்ணது மட்டும்தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ். அதை தவிர்த்து அதை தாண்டி எதுவும் பெருசா எல்லாமே சொல்லுவாங்க, நாங்கள் இதை பண்ணணுவாங்க, நான் எதுவும் பெருசா உருப்படியா பண்ண மாதிரி தெரியல. நீங்க சொல்லும்போது சார் நிறைய இதெல்லாம் வரும் பட்ஜெட்லன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கும்போது PR சுந்தர் சார் வந்து எக்ஸாக்டா இது பண்ணிடுவாங்க அப்படின்னு உறுதியா நம்பினது என்ன? அதாவதுங்க, நான் வந்து இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்றத சொல்லி கேட்டுங்க. கண்டிப்பா வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு புரட்சிகரமான பட்ஜெட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 2019 பிஜேபி 2வது முறை ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ முதல் முறை ஆட்சிக்கு வந்தப்போ அருண் ஜேட்லி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். 2வது தடவை பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ அதனால அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க. அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட்
அது ஃபுல் பட்ஜெட் இல்லை, அது ஓட்டான் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட்லயே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஏதோ ஒரு டாக்ஸ் போட போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து ரொம்ப அதிருப்தி ஆயிட்டு நம்முடைய பங்கு சந்தைகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை வித்துனே வந்தாங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல எப்படி வந்து நம்ம நாட்டு மேல நம்பிக்கை இழந்து விற்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை நம்ம மீட்டு எடுக்கணும், நம்ம ஏதாவது ஒண்ணு அதிரடியா பண்ணாதான் இந்த நம்ம நம்பிக்கை நம்ம மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, அந்த பார்லிமெண்ட் செஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது, பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணல, சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நாங்க இன்னையில இருந்து கார்பரேட் டாக்ஸ் 30% 25% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அன்னைக்கு மட்டுமே வந்து பங்குச்சந்தைகள் 5% ஏறுச்சு. அடுத்த நாள் கிட்டத்தட்ட 2%. பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல 7% வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் ஏறுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல முன்னேற்றமா இருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மேல நல்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஸோ இது வரலாறு. அப்படியே இங்க ஃபாஸ்ட்ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா 2024 அகெயின் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மேல நம்பிக்கை இழந்து பங்குகளை தொடர்ந்து வித்துன்னு வராங்க. எந்த அளவுக்கு விற்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 2019 அவங்க நம்ம நாட்டு மேல நம்பிக்கை இழந்து அவங்க மொத்தமா வித்ததே வெறும் 40,000 கோடி. ஆனா இப்போ 3,80,000 கோடி வித்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு வித்தாங்களோ அதை போல 7 மடங்கு அதிகமா வித்திருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நேச்சுரலா எப்படி என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க? 2019 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இருந்தாங்க, தொடர்ந்து வித்துன்னு வந்தாங்க. அப்போ வந்து அதை வந்து ஒரு அதிரடியா அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா ஒரு கார்பரேட் டாக்ஸை குறைச்சாங்க. இப்போ அதே போல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழந்து பங்குகளை விற்கிறாங்க. அவங்க நம்ம நம்பிக்கையை நம்ம மீட்டெடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பங்கு சந்தைகள் தொடர்ந்து சரியும். பங்கு சந்தைகள் தொடர்ந்து சரிந்தால் அது எக்கானமியை பாதிக்கும். இல்ல அதுக்கான அறிவிப்புகள் வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்ததா சார்? அதனால இந்த பட்ஜெட்ல முன்ன பண்ண மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு அதிரடியான ஒரு இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஆக்சுவலா 2018 முன்னாடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸே கிடையாது, 0ல இருந்தது. அது அங்கிருந்து 10% ஆக்கினாங்க, அப்புறம் 12% ஆக்கினாங்க இல்லைங்களா? இப்போ இந்த பட்ஜெட்ல மட்டும் நாங்க அதை திரும்ப 10% ஆக்குறோம், இல்லை 5% ஆக்குறோம் அப்படின்னு குறைச்சிருந்தாங்கனால் அந்த பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவுல மேல போயிருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்கு சந்தைகள் வந்து மேல போகவே இல்லை, கொஞ்சம் கீழே தான் இறங்கி இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். ஆனா அதுக்கு உண்டான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே பட்ஜெட்ல இருந்து வரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, 12 லட்சம் வாங்கிக்கங்க, வேற ஏதாவது செலவு பண்ணுங்க, பங்குச்சந்தை பக்கம் வந்துடாதீங்க, பங்குச்சந்தை பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 60,000 டாக்ஸ் ரிபேட்டும் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ இங்கேயும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் நம்பிக்கை இழக்கிறாங்க, உள்நாட்டு முதலீட்டாளர்களும் நீங்க வந்து பங்குச்சந்தைக்கு வந்தா உங்களுக்கு அந்த 60,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் இல்லைன்றீங்க. அப்போ யார் தான் பங்குச்சந்தைக்கு வருவாங்க? அப்போ எதிர்காலத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடந்த ஒரு வருஷத்துல மற்ற பங்குச்சந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல, அதாவது ஆல் டைம் ஹை சொல்லுவாங்க. அமெரிக்க பங்குச்சந்தைகள், யூரோப்பியன் பங்குச்சந்தைகள்லாம் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. ஆனா நாம வந்து ஆல் டைம் ஹைல இருந்து ரொம்ப கீழே இருக்கிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டு சம்பளம் வாங்குறவங்க அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பட்ஜெட்டு. பட் பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளோடது வந்து அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா சார்? கண்டிப்பா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, கடந்த ஒரு வருஷத்துல நம்ம வந்து 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், அமெரிக்க பங்குச்சந்தைகள் 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ அப்போ அது டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் தானே. ஓகே, ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி பங்குச்சந்தைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்கல. ஆமா கண்டிப்பா. அதாவது நிறைய பேர் நினைக்கிறேன், இதை பாக்குறவங்க நேயர்கள் வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது, ஏன்னா இவரு பங்குச்சந்தையில் இருக்கிறாரு அதனால பங்குச்சந்தையை பத்தி அதிகமா எதிர்பார்க்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ இது எனக்காக எதிர்பார்க்கல, பங்குச்சந்தைக்காக எதிர்பார்க்கல,
பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து அது ஒரு கண்ணாடி மாதிரி, அது எக்கானமியை காமிக்கிற கண்ணாடி. பங்குச்சந்தைகள் சரியுதுன்னு சொன்னால் எக்கானமி சரியுது, பங்குச்சந்தை நல்லா இல்லைன்னு சொன்னால் பொருளாதாரம் நல்லா இல்லை. அப்போ பங்குச்சந்தைக்குன்னு செய்ய வேண்டாம், பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக ஏதாவது செய்யணும் இல்லையா? சோ அந்த மாதிரியான அறிவிப்புகள் எதுவும் இதுல பட்ஜெட்ல இல்லை. சார் ஒரு பேசிக்கா ஒரு டவுட், இப்போ ஒரு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்றோம், பேசுறோம். அப்போ அதுக்கு ஒரு டீம் வச்சு செட் ஆஃப் பீப்புள்ஸ் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸோ அவங்களையெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணி தானே இப்படி ஒரு பட்ஜெட் நம்ம கொண்டு வரலான்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துமே எங்க இதுல தப்பு நடக்க வாய்ப்பு உண்டுன்னு பாக்குறீங்க? அதாவதுங்க, எதையுமே வந்து சரி தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க நிறைய பேரை கன்சல்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ லைக் ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கடையில் இருக்கிற எல்லா சாக்லேட்டை கொடுன்னு தான் கேட்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாரும் வந்து அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணாங்கன்னா எல்லாரும் எங்களுக்கு இதை கொடுங்க, எங்களுக்கு அதை கொடுங்க, எல்லாரும் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய முடிவு அது இல்லைங்களா? ஸோ அதனால இது சரி இது தப்பு அப்படின்னு வந்து ஒரு அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இதை செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதை செய்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி மட்டும்தான் நம்ம பேசலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, பரவாயில்ல நம்ம இது என்ன செஞ்சிருக்கிறோமோ இதுவே போதுமானது, வெளிநாட்டோட நம்பிக்கை நம்ம மீட்டுடுவோம் அப்படின்னு அவங்க நம்பலாம். இப்ப நான் அந்த இடத்துல நான் கருத்து வேறுபடுறேன். இல்லை, இப்ப இவங்க செஞ்சது வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை மீட்டெடுக்கிற அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல யார் சரின்றது நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியுமா தவிர இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார், நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான விளைவுகளையும் மாற்றங்களையும் எல்லாம் இது உண்டு செய்யுது அப்படின்றது. நன்றி. நன்றி. 2ஆம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில 2 ஆரையும் இணைக்க போறாங்களாம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.